ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால பூஜைகள், அதாவது வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றி வைக்கணும், பூஜைகள் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் கூட அதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அவங்களால வழிபட முடியாது. முக்கியமான தினங்களில் மட்டும் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் தினந்தோறும் வழிபட முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தினந்தோறும் அவங்களால வழிபட முடியாத காரணத்தினால அவங்க செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வழிபாட்டை தினந்தோறும் அவங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது அவங்க அத்தனை பூஜை புனஸ்காரமும் செய்ததற்கு சமமான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீருங்க. அவங்க பூஜை செய்ய முடியலை, நம்மளால் வழிபட முடியலை, கோவிலுக்கு போக முடியலை, இப்படியெல்லாம் மனசில் வருத்தப்படுறாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு நல்ல பலனை தாங்க தரும். அதனால் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நின்று இந்த மந்திரத்தை அவங்க 3 தடவையோ 5 தடவையோ சொல்லிவிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போகலாம். இப்படி தொடர்ந்து செய்யும்போது பெரிய பெரிய பூஜை எல்லாம் வீட்டில் செஞ்சதுடைய பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால் நீங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இக்கட்டான நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைத்தே தீரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரம் ஸ்ரீ மகாபிரிவா ஒரு பக்தருக்காக சொன்னது. அந்த மந்திரம் தான் நான் இப்போ பதிவில் கொடுத்துருக்கேங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனத்தோட நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.